ஹாய் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே எங்களோட லாஸ்ட் வீடியோ வந்து ஜூன் மந்தோட பார்த்துருப்பீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டு செஞ்ச பெரிய காரியத்தை எங்களை கார் வச்சு ஆண்டு வந்து பிளெஸ் பண்ணியிருந்தார். ஸோ த்ரூ ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது எல்லாத்துக்கும் தாண்டி ஆண்டு வந்து அது மிராக்குலஸாக ஒர்க் பண்ணார். இது நிஜமாக அவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்களை பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, உங்களுக்கு அந்த டெஸ்டிமனி வந்து உங்களுக்கு அவேக்கனிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் தேட். உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்ன காரியம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, இல்லை ஆண்டு உங்களுக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதம் என்னவா இருக்குதோ அதை சரியான நேரத்தில் நீங்கள் அதை வந்து சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தத்தாமே உங்களை அதற்கு தயார்படுத்துவாராக, நம்மளை வந்து வழி நடத்துவாராக. ஸோ இன்றைக்கி நான் வந்து திரும்பி டெஸ்டிமனியோடு தான் வந்திருக்கேன். ஸோ ஜூன் மந்த் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். நான் ஜூன் மந்தோட அந்த டெஸ்டிமனி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3 months வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப் ஃபேஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டஃப் ஃபேஸ் இன் த சென்ஸ் காரோட லோனும் எங்களுக்கு ஜூன் மந்த்லேருந்து போகும். ஜூலைலேருந்து ஜூலைலேருந்து ஜூன் கார் வாங்கணும். ஸோ ஜூலைலேருந்து வி ஹாவ் டு பே. அண்ட் சைமல்டேனியஸ்லி என்னோட 2-wheeler பையனை ஸ்கூலுக்கு விட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு 2-wheelerோட டியூவுமே எனக்கு நான் 6 months போட்டிருந்தேன். ஸோ மார்ச்சில் எடுத்தோன்னா செப்டம்பரில் அது வந்து எண்ட் ஆகும். ஸோ அப்படி இருந்துகிட்ருக்கிற சூழ்நிலையில் வாட் டு டூ ஏசப்பா இந்த 3 மாதம். ஸோ சேல்ரி அமௌண்ட்டுமே நாங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். ஸோ சேல்ரியிலேருந்து 15,000 வண்டிக்கு 2-wheelerக்கு போயிடும், 17,000 வந்து காருக்கு போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் 1 term ஃபீஸ் கட்டிட்டோம். நான் அதுவுமே அதில் சொல்லியிருப்பேன். 2nd term ஃபீஸ் வந்து குழந்தைக்கு கட்டணும். ஸோ அது ஒரு 20,000. ஸோ அதையும் பார்க்கணும். எல்லாம் இது பண்ணி நம்ம வீட்டு செலவு எல்லாமே பார்க்கணும். ஸோ ஆண்டர் வந்து எங்களை எப்படி பிளெஸ் பண்ணார், ஸோ அதில் எப்படி ஆண்டர் வந்து வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக டிசையர் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இங்கே வந்த பிறகு ஏதாவது ஒன்று நம்ம வந்து வி ஹாவ் டு டூ அ பிஸ்னஸ். ஒருவேளை ஆண்டர் அது நமக்கு வச்சுருந்தாருன்னா வி ஷுட் டூ அப்படின்னு சொல்லி ஒரு டிசையர் இருந்துச்சு. ஆனால் நினச்சி கூட பார்க்கல, அது இப்படி டக்குன்னு தோன்றும். இவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டர் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஆச்சரியமான காரியங்கள் வந்து டக்குன்னெலாம் பண்ணுவார். எவ்ரிதிங் என்ன பண்ணணுன்னாலும் இட் வில் டேக் டைமில், எதுவுமே வந்து சடனாக நடக்காதுல்ல. ஆனால் நம்மளோட காட் வந்து இஸ் அ காட் ஆஃப் சடன்லி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ப்ராஃபிட் வந்து சர்ச்சில் வந்து மெசேஜ் கொடுத்துருந்தாரு. நம்ம ஒரு நாள் நைட் வந்து வாடகை வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே it will be like we are in our own house. So God is, that is just an example. நான் இதை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன்னு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் an example how God of suddenly works. நேற்று வரைக்கும் என்கிட்ட அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இருந்த சிக்னஸ் ஒரு இதில் போச்சுல, God of suddenly he'll make a shift in our life. சடன்லி ஹீல் டூ அ மிராக்கிள் இன் ஆர் லைஃப் அப்படி. ஸோ யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம். எனக்கு வந்து வீட்டில் நான் குழந்தைங்களுக்கு எப்போவுமே சத்து மாவு ரெடி பண்ணுவேன். அது என் சிஸ்டரோட பையனுக்கும் கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கும். நான் அது ஒரு 3 yearsஆகவே ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் எப்படி பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே வந்து நம்ம ஃபினான்ஷியல் இதுன்னு இருக்கும்போது அன்வான்டாக எதுலேயும் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ எப்படிலாம் நம்ம பிரித்து பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு போகணும் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ரைஸ் வாங்குகிறோம், தோசை மாவுக்கு தனியாக வாங்குகிறோம், மதியம் லஞ்சுக்கு வாங்குகிறோம், திரும்பி நைட்டுக்கும் நம்ம வந்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி ஆகிடும்னா, இதுக்கு மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் ரைஸுக்கு, தோசை மாவுக்கு, இல்லை பருப்புக்கு, இதுக்கு மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ரொவிஷன் வந்து நின்றோம். ஸோ அதை தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த்தியாக வாங்கணும்னு நினச்சாலும் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஆண்டு எனக்கு சொல்லி கொடுத்தது தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சத்துமாவாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மதியம் வந்து ரைஸ் 1 time. ஸோ நைட்டு டிஃபன், அது சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை இட்லி தோசையாக இருக்கலாம். ஸோ நம்ம ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக நம்ம வந்து பிரிக்கிறதுக்கும் அது வசதியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொரு வகையில் எப்போவுமே மார்னிங் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம ஹெவியாக டக்குன்னு எல்லாமே சமைக்கிறது வந்து வெரி டிஃபிகல்ட். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்காங்கனாலும் அது மார்னிங் வந்து எல்லா மாம்ஸ்க்கும் தெரியும் எவ்வளோ ஹரிபரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் வீட்டில் செய்ய ஆரம்பித்தது தான் ஹெல்த் மிக்ஸ். ஸோ மார்னிங் சத்து மாவுனா நம்ம ரைஸ் வந்து அப்போது நமக்கு அரிசி வந்து கூட நாள் வரும்.
நம்ம வந்து ஒன் டைம் தான் மீல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இட்லி தோசை மாவும் வந்து நம்ம ரொம்ப வாங்கி வாரம் வாரம் நம்ம ஜாஸ்தியாக அரைச்சி வைக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ டின்னருக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி அது தீர்ந்துச்சுன்னா வி கேன் கோ ஃபார் சப்பாத்தி மாவு. ஸோ அப்படி பிளான் பண்ணி ஆரம்பிச்சது தான் எங்கள் வீட்டுக்குள்ளே. ஸோ இப்படி இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக எல்லா பயிர் எல்லாம் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணுறதுனால ஓகே அது ஒரு பக்கம் போகுது. இல்லை பயிர் மட்டும் நம்ம கொடுக்கணுன்னாலும் பெஸ்ட்டு தான். ஆனால் டெய்லியும் நம்ம சில டைம் ஊற போடுறதுக்கு மறந்துடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படிலாம் தோணும். ஸோ எப்பவுமே பிள்ளைங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்ற இந்த விஷயத்தில் தான் ஆண்டு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹவு டு மேக். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் கிரவுண்ட் ஆண்டு வந்து எதெல்லாம் விளைய வச்சாரோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் அவங்க ஹெல்த்துக்கு கொடுத்தோன்னா இட் வில் பி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். அண்ட் அது வந்து எங்கள் ஃபினான்ஷியல் பேசிஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஃபுட் விஷயத்தில். ஓகே, ஒரு வேளை வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் மாவு சத்து மாவு இருக்குது, நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஆனால் ஜூலை மாதம் வந்து இந்த டியூலாம் பே பண்ணணும் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து பயம். ஒரு பக்கம் திடீர்னு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சாப்பாடு ஏதோ ஒன்று நம்ம லேக் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் ஆண்டு வந்து மாவையும் எண்ணெயையும் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாரு அந்த விதவை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்போவுமே பைபிள் படிக்கும்போது இது ரொம்ப நாள் இருந்த ஆசைகள் மாதிரி. ஸோ பைபிள் படிக்கும்போது என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால், எப்படி ஆண்டு வந்து இந்த மாவை எண்ணெயை எப்படி தான் மல்டிப்ளை பண்ணார், எனக்கு அது ப்ராக்டிக்கலி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். மண்ணா வானத்துலேருந்து கொட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஆசையாக இருக்கும், அதை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல தான் இந்த விஷயத்துலையும் மாவு எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னு பைபிள் படிக்கும்போது அந்த டிசையர் உண்டு. ஆனால் அதை நிஜமாக ஆண்டு காட்டுவார், இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ ஜூலை மாதம் டியூலாம் பே பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் பே பண்ணியாச்சு. மந்த் ஸ்டார்டிங்லேயே நம்ம தான் அது எல்லாமே பே பண்ணிடுவோம்ல. பண்ணிவிட்டு மிச்ச காசு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் நான் ஜூன் மந்த் என்ன பண்ணிட்டேன், அதனால் ஒரு 7 kg சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இன்கேஸ் எதுவுமே இல்லைனாலும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒன்று காய்ச்சி கொடுக்குறதுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் வச்சுக்கணும். ஒரு 3 months நம்ம ஓட்டுறதுக்கு. ஏன்னா 3 months தாராளமாக வரும், 5 months வரைக்கும் கூட வரும், ஒன்றுமே ஆகாது நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால். அப்போ நான் ஜூன் மந்த் கார் வாங்கின அந்த டைமில் வந்து கார்லாம் கொண்டு வந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் சத்து மாவு வந்து ஒரு 7 kg ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போது நான் அதை வந்து ஜூன் மந்த் யூஸ் பண்ணிவிட்டேன். ஜூலை மந்த்து ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 kg கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவரே இதை மிச்ச காசு வந்து இப்போ என்ன பண்ணுறது. ஸோ எல்லாமே பே பண்ணி எல்லாம் முடித்த பிறகு காசு வந்து காலி ஆயிடுச்சு. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறது அப்படின்னும்போது சர்ச்சில் இருக்கும்போது வார்த்தை வருது. அது வசனம் எல்லாம் போயிட்டுருக்கோம், ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை வரும். ஆண்டு வந்து நீதிமான்களோட அவரோட பிள்ளைகளோட வீட்டை வந்து அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் கஷ்டப்பட விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சண்டே வந்து பிஷப் அண்ணா வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு வாரம் வந்து ஆண்டு வந்து ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, உன் மாவை வந்து மல்டிப்ளை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே வந்து அந்த வேர்டு வருது. ஸோ இதெல்லாம் வரும்போது அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ ஆண்டு வந்து இதையே நமக்கு வந்து மாற்றணும்னு விருப்பப்படுறாரு. அப்போவும் நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இதெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு நம்ம செப்டம்பர் மந்த்லேருந்து வேணால் ட்ரை பண்ணலாம், இந்த பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பர்த்டே இல்லை வெட்டிங் டேவோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சது தான். இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி செப்டம்பர் 13th இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ இன்றைக்கி தொடங்க வேண்டிய பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஆனால் ஆண்டு வந்து அதை ஜூலை மாதமே தொடங்க கிருபை பாராட்டினார். அப்போது ஒரு நாள் ஒருத்தங்க வந்து நான் சத்து மாவு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால 2 பேர் என்கிட்ட வந்து சத்து மாவு கேட்டிருந்தாங்க. நான் பண்ணுறேன்க்கா, நான் வச்சுருக்கேன் வீட்டில் அப்படின்னும்போது, சரி அப்போ எனக்கு கொடு, நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு கொடுமா அப்படின்னும்போது 2 பேர் கேட்டிருந்தாங்க, என்னோடய வெல் விஷர்ஸ் 2 பேர். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நான் யோசிக்கிறேன், இசப்பா நீங்கள் என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, இதை எப்படி எதில் போட்டு கொடுக்கணும் இல்லை எப்படி கொடுக்கணும் எந்த ஐடியாவுமே கிடையாது எங்களுக்கு வந்து. ஸோ நாங்கள் பாக்ஸ் போய் பார்த்தா எல்லாம் பயங்கர ப்ரைஸும் காஸ்ட்லி. அப்போ என்ன பண்ணிட்டோன்னா, சரி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நம்மக்கிட்ட இருக்கிற மாவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்ச்சில் வச்சுருவோம். அப்போ தான் ஏசப்பா வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க, யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை முதல்ல நான் வந்து ஆண்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போது ஒருத்தங்க அன்றைக்கி ரொம்ப அவசரமாக, இல்லை இன்றைக்கி காலையில் இப்போவே கொடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் வந்து அவசரமாக நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு போய் நான் சர்ச்சில் வச்சுட்டு அனிதா அக்கா கிட்ட கொண்டு போய், அதுக்கப்புறம் அவங்க கிளம்புன பிறகு இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்த பிறகு நான் அனிதா அக்கா கிட்ட வந்து சர்ச்சில் வச்சு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னம்மா சூப்பராக பண்ணியிருக்க,
அதுவும் நான் வந்து அதில் வசனம் போட்டிருப்பேன், அந்த மாதத்தோட வாக்குத்தத்த வசனம் போட்டிருப்பேன். ஹெவன்லி ஃபுட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் போட்டு பாக்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஆண்ட்ருக்கு வைக்கிறோங்கிறதுனால அது நான் ரொம்ப அழகாக ஓகே நமக்கு இப்போதைக்கு கிடைச்ச பாக்ஸை வீட்டில் இருந்த மாவை கொண்டு போய் நான் சர்ச்சில் வச்சுட்டேன். அப்போது அக்கா சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் நீ வந்து ஸ்டால் போடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பவே முடியல. எனக்கு வந்து கண்ணெல்லாம் அப்படியே கையெல்லாம் உதறிட்டு இருந்துச்சு. அவங்ககிட்ட இதை சொல்லும்போது நான் சொன்னேன், அக்கா ஆண்டு வந்து இதை பண்ண சொன்னார்க்கா, அதனால தான் சர்ச்சில் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் 3 months இருக்கிற கொஞ்சம் இதெல்லாம் பே பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. ஸோ ஏசுப்பா தானே நமக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட ஆக்சுவலி நான் ரியல் சுச்சுவேஷன் கூட எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க அப்படி ஸ்டாலுன்னு சொல்லும்போது, அக்கா என்னால் நீங்கள் சொல்கிறது நம்பவே முடியல, நான் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனால் நான் இதை செஞ்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நெக்ஸ்ட் ஒரு 2 weeksல வந்து அவங்க எல்லாம் ஸ்டாலுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் என்கிட்ட இருந்த மாவு எவ்வளோ, அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டால் போடுற அளவுக்கு என்கிட்ட மாவு கிடையாது அன்றைக்கி வந்து. ஸோ அந்த மாவுக்கு நாங்கள் வந்து இனிஷியல் அமௌண்ட் வாங்கி ரெடி பண்ணுறோம். எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, மைண்ட் லெவலில் இன்றைக்கி வந்து என்ன ஆக போகுது, இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமா, இது சேல் ஆகுமா, எல்லோரும் வாங்குவாங்களா, பிகாஸ் இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதுனால, அதுவும் நம்ம இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸில் தான் வாங்குகிறோம், நல்ல குவாலிட்டியாக வாங்குகிறோங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரைஸையும் வந்து கம்மி பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஆண்டரை நம்பி நம்ம செய்வோம், ஆண்டர் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரோ அதன்படி போவோம். இது வந்து நம்மளும் நினச்சி பார்த்தது கிடையாது, ஆனால் ஆண்டா நமக்கு ஏதோ திடீர்னு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சாலும் அதை நம்பவே முடியாது. கண்ணெல்லாம் கலங்க மட்டும் தான் செய்யும் அவர் அன்றைக்கி இது பண்ணும்போது. அப்போ பிஷப் அண்ணாவும் அனிதாக்காவும் வந்து ஸ்டாலுக்கெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி மார்னிங் நாங்கள் இத்தனைக்கும் அது வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் டைம், ஜூலை மாதம் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர், நாங்கள் 21 days டேனியல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ தான் நான் மார்னிங் சர்ச்லேயே அந்த மாதிரி வச்சேன். இவங்க எல்லாம் 1 week கழிச்சு ஸ்டால் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கும் தெரியும் என்கிட்ட அவ்வளோ பல்காக மாவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போது சாம்பிள் டேஸ்ட்டுக்கும் அன்றைக்கி ரெடி பண்ணிடணும். நம்ப மாட்டீங்க, நாங்கள் வரும்போது அந்த கண்டெய்னரில் வந்து சத்து மாவு எல்லாமே காலி. நாங்கள் எங்ககிட்ட இருந்த கருப்பட்டி எல்லாமே போட்டு காய்ச்சி, இசப்பா இன்றைக்கி என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் சேல் ஆகுமா இல்லை இது என்ன ஆக போகுது எந்த ஐடியாவுமே எங்களுக்கு கிடையாது, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். இது தாண்டி ஒன்று கூட நாங்கள் வந்து யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் சேல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் சேல் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தாட்ஸ்லாம் இல்லை. அவர் சொன்னார், நாங்கள் செய்கிறோம். அப்போது சாட்டர்டே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருக்கோம். பிஷப் அண்ணா வந்து சொல்கிறாங்க, சாட்டர்டே அப்போ ஆராதனை பெருவிழா ஈவினிங் நடக்கும். பிஷப் அண்ணா அனிதாக்காலாம் அந்த லானில் நின்று ஷேரனு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று பார்த்துட்ருக்காங்க எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பிஷப் அண்ணா சொல்கிறாங்க, எப்படிம்மா வேணும் சொல்லுங்கள், என்னென்ன எவ்வளோ டேபிள்ஸ் வேணும் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னும்போது டேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் அவங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர், நைட்டு ஆராதனை பெருவிழா, நெக்ஸ்ட்டு சண்டே அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து வர்ஷிப் நம்ம சர்வீஸ், சண்டே சர்வீஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஆராதனை பெருவிழா முடிச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்லுங்கம்மா, நானே நின்று உங்கள் எல்லாருக்கும் டேபிள் போட்டு முடிச்சிடறேன். யாரால் சொல்ல முடியும்? அவங்க நின்று அப்படி சொல்கிறாங்க எங்களுக்காக. ஸோ இட் வாஸ் ரியலி லைக் ஒரு அப்பா வந்து நின்று பிள்ளைங்களுக்காக நானே நின்று பார்ப்பேன் அப்படிங்கிறத அன்றைக்கி பார்க்க. அவங்க அதெல்லாம் செய்யணும் இல்லை, யார்ட்டையாவது சொல்லிவிட்டு கை காட்டி விட்டுட்டு வேறு யாராவது இதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்க அன்றைக்கி நான் அங்கே நிற்கிறேன்லாம் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்காது நிச்சயமாக. ஏன்னா அவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டடாக அதை பற்றி பேசுகிறாங்க. இட் வாஸ் லைக் இசப்பா இதுக்கு மேலே என்ன வேணும், ஸ்டால் போடுறோம் போடல, ஆனால் ஒருத்தர் வந்து நின்று நமக்காக செய்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டில் இருக்கிற அந்த ஆண்டரோட லவ். ஏசப்பானா நமக்கு நிச்சயமாக அப்படி தான் செய்வாங்கல்ல, நமக்கு ஒரு காரியத்துலேயும் நம்ம கூட நின்று, அதுதான் நம்ம ஆக்சுவலி இந்த வேர்ல்டில் அந்த மாதிரியான ட்ரூ லவ் தான் நம்ம ஆக்சுவலி காட்டுறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல நின்று ஒரு ஃபாதர் ஃபிகரோட லவ்வை பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ எப்படி சொல்கிறது, ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து செம்ம டியர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஒர்க் வச்சுருக்காங்க, இவ்வளோ ஊழியத்தில் இவ்வளோ ஒர்க் வச்சுருக்காங்க, ஆனால் இப்படி ஒருத்தங்களுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டி சர்ச்சில் இப்படி ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க நின்று அதை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது செம்ம இதுவாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டாலு சத்து மாவு நாங்கள் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிருந்தது வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வீட்டுக்காகவும் நாங்கள் பாக்ஸஸ்லேயும் வச்சுருந்தோம். ஸோ அதையும் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதம் கடவுள் கிருபையாக ஒருத்தர்கிட்ட கூட நாங்கள் யார்கிட்டையும் எங்கள் வீட்டு செலவுக்காக காசு அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. இன்னொரு விஷயம் இதுலேயே நான் சேர்த்து சொல்லணும் என்னென்னா, கார் வாங்கிட்டோம், ரெண்டுத்துக்கும் லோன் போட்டோம், அப்புறம் எப்படி வந்து நாங்கள் அதுக்கு பெட்ரோல் போடுவோம் இல்லை கேஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்,
ஆனால் நாங்கள் நினச்சோம் கார் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்க போகிறோம் ஒரு 3 மாதம் இதெல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும். அப்படி தான் வந்து மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் ஆண்டு எப்படி சந்திச்சாருன்னா, ஜூன் மாதம் தானே கார் எடுத்தோம். அப்போது ஒரு மை குட் ஃப்ரெண்ட் வந்து என்னை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்களா, சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சிஎன்ஜி ஃபிட்மெண்ட் வந்து இட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா 1 lakh. ஆக்சுவலாக ஒரு கார் வாங்கினோன்னா அந்த ஃபிட்மெண்ட்காக மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா 1 lakh ஆகும். அப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளோ கஷ்டத்தில் வாங்கும்போது அந்த 1 lakh நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டு வந்து எங்களை இல்லை, அது நீங்கள் ஃபிட் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுல ஆண்டு வந்து உறுதியாக இருந்தார். ஸோ அதில் வந்து டவுட்ஃபுல்லாக அப்படிலாம் இல்லை அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டு வந்து திட்டமாக எங்களுக்கு வந்து வச்சுருந்தார். அப்போ எங்களுக்கு தெரியாது ஏன் ஆண்டு வந்து இந்த 1 lakh எக்ஸ்ட்ராவாக பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிக்கலாம் இல்லை. ஆண்டு சொல்கிறாரு, சரி செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சர்ச்சில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் காரோட ஆர்சி புக்கு அண்ட் ஃபியூ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ என்ன கிஃப்ட்டுலாம் தெரியாது, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். அப்போவே எனக்கு வந்து கண்ணெல்லாம் தண்ணி, ஆண்டவரே எப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், திடீர்னு நீங்கள் கிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னெலாம் தெரியாது அப்போது. அப்புறம் எல்லா ஆர்சி புக்கு வந்து 1 month ஆகும்ல, இதெல்லாம் அதான் சொல்கிறேன், ஜூலை மந்த்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க ஒரு நாள் வந்து கொடுக்குறாங்க, இது உங்களுக்கான வவுச்சர், நீங்கள் வந்து சிஎன்ஜி வந்து இந்த வவுச்சர் வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் எப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நெக்ஸ்ட் 3 monthsக்கான ஃபியூவல் காஸ்ட் அதில் இருந்துச்சு. எங்களால் நம்பவே முடியல. நாங்கள் ஊருக்கே போக மாட்டோம் மேக்ஸிமம். எங்களோட பிள்ளைங்களோட பேப்டிசம்காக தான் நாங்கள் திருநெல்வேலி போயிருக்கோம். பிகாஸ் டிக்கெட் செலவே எங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்றதுனாலேயே நாங்கள் போகாமல் இருந்த நாட்கள் இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் போகணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டாலும் நடக்காமலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்படி நாங்கள் வந்து வாங்கிட்டு ஆண்டு வந்து நாங்கள் சும்மா உனக்கு நான் வாங்கி கொடுக்கல, நீ வெளியே போவ, நீ சர்ச்சுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூல் காஸ்ட் கொடுக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த 3 months வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். வெளியே போகிறத பற்றி அப்போ யோசிக்கவே முடியாது ஆக்சுவலி. ஆனால் ஆண்டு வந்து அப்படி இல்லாமல் அந்த 3 monthsக்கு தேவையான காஸ்ட்யூமே அதில் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த சர்ச். பிஷப்பை நான் எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே வந்து ஏற்ற தாழ்வுலாம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண் அப்படின்லாம் கிடையாது. இங்கே திஸ் இஸ் அ ஃபேமிலி, இங்கே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி செட்டப் கிடைக்கும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அண்ட் நான் வந்து அதை ரியலாக விட்னஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். மேக்ஸிமம் இது வீடியோஸ் வந்து இப்போ நாங்கள் செப்டம்பர் மந்த்லேருந்து தான் நாங்கள் வந்து இன்ஸ்டாவாகட்டும் நாங்கள் வீடியோஸாக போடுறோம் ஹெவன்லி ஃபுட்ஸ் பற்றி. ஆனால் இந்த 3 monthsமே வந்து சர்ச்லேயே மேக்ஸிமம் எல்லாருமே வாங்கிடுவாங்க. அவங்களே கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் புக் இப்படி வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த வீக் ரெடி பண்ணி அவங்களுக்கு சண்டே வந்து டெலிவர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ அழகாக ஆண்டு வந்து இது பண்ணார். ஸோ என்னோடய 2 வீலரோட டியூ செப்டம்பர் மாதம் தான் எனக்கு வண்டி வாங்க முடியும்னு நினச்ச நாட்களில் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே பர்த்டேக்கு வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டு மார்ச் மாதம் அதை கொடுத்து 6 monthsக்கு அதுக்கு டியூ அமௌண்ட் போட்டு அதை வந்து முடிக்கவும் கிருபைனா அவ்வளோ கிருபை. இது மனுஷனால் அதை நான் இஎம்ஐ வாங்கினதே கிடையாது இது வரைக்கும் எங்களோட லைஃப்பில். இந்த வண்டியும் இந்த காருக்காக வந்து ஆக்சுவலாக எங்களோட லைஃப்பில் அது வந்து நடக்கவே செஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி அடைப்போம், இது நடக்குமா, சாத்தியமா, இல்லை வண்டி எடுத்துகிட்டு போயிடுவானா, நம்ம அடைக்க முடியலனா அப்படிலாம் பயந்த நாட்கள் இருக்குது. ஸோ கார் வாங்கும்போது நிறைய பேர் பிஷப்பை நான் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நம்மலாம் வாங்கிட்டோன்னு அன்றைக்கி ஹாப்பினஸில் இருப்போம். ஆனால் டீப் டவுன் என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி பே பண்ண போகிறோம், இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு திராணி இருக்கா அப்படின்ற டவுட்ஸில் நம்ம ஒரு பயத்திலே இருப்போம். ஆனால் அன்றைக்கி அவங்க ஒரு வேர்ட் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த காரில் எந்த பழுதும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அவங்க வந்து இஎம்ஐ பே பண்ணுறாங்க அப்படின்னும்போது அது அந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்களோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரே பண்ணாங்க. விச் இஸ் லைக் someone cares-ல, God always cares. ஸோ அவங்க மூலமாக ஆண்டு வந்து அதை வார்த்தையாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இட் இஸ் லைக் ஹோலி ஸ்பிரிட் டாக்கிங் டு தெம் அண்ட் ஹீ கன்ஃபர்ம்ஸ். இல்லை உனக்கு வந்து நடக்கும், ஆண்டு நடத்தி கொடுப்பா. ஏன்னா சில டைம் நம்மளால் பிலீவ் பண்ண முடியாது, இது நடக்கும், இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ண முடியாது. பட் அங்கே கூட ஆண்டு வந்து நம்மளை விடுறது கிடையாது. அவ்வளோ அழகாக நம்மளை வந்து அந்த இடத்துலையுமே ஆவியானவர் அவங்களோட ஊழியக்காரர் மூலமாக ஸோ
அந்த நாள் முன்னாடி அவங்க பே பண்ணுற நாள் முன்னாடியே ஆண்டவரே நீங்கள் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எப்படியாவது இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி when someone is praying for a difficult situation நம்ம கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரேயராக பண்ணும்போது தட் meant a lot. ஸோ ஆண்டு வந்து எவ்வளோ கன்சர்ன்ட் அண்ட் கேர்ட் நம்ம அவரோட பிள்ளைங்க மேலே அப்படின்னு எங்கள் மேலே மட்டும் இல்லை, இந்த மாதிரி தான் நம்ம எல்லார் மேலேயும் அவர் வந்து கன்சர்ன்ட், நம்ம எல்லார் மேலேயும் கேர்ட், நம்மளோட ஒவ்வொரு நீட்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் அவர் வந்து சந்திப்பார். அண்ட் இப்படி தான் இந்த பிஸ்னஸ் போச்சு. ஸோ இது செப்டம்பர் 3rd month we are standing in and testifying அவரோட மகத்துவத்தை. ஸோ இப்படி தான் பிஸ்னஸ் வந்து ஒன் டேல. ஸோ அப்படி அன்றைக்கி அனிதா அக்கா கிட்ட சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன நினச்சேன், அந்த குட் ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன்ல எனக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ணாங்க கிஃப்ட் காருக்காக கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஷீ கேம் ரன்னிங் அண்ட் டெல்லிங் இ-காமர்ஸ் பண்ணலாம், இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படி இருக்குது இது மாதிரிலாம் பண்ணலாம். எனக்கு பிஸ்னஸ் பற்றி ஐடியாவே கிடையாது, சுத்தமாக ஐடியா கிடையாது, எப்படி பண்ணோம் எப்படி இது நடக்கும் எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல அவங்க ஓடி வந்து சொல்லும்போது ஆண்டவரே என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து இந்த 3 மாதத்துக்காக லைக் இந்த மந்த்து தேவைக்காக நான் வந்து யாருக்காவது கொடுத்து சரி அதில் அந்த மாவு மட்டும் தான் இருக்குது, அந்த மாவை விற்று அதை மணி ஆக்கலாம், ஏன்னா மணி தேவை, ஸோ அந்த மாவை விற்று மணி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ்வளோ தூரம் கொண்டு போகணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது என்னால் நம்பவே முடியல. ஆனால் இன்றைக்கி ரியலாகவே ஃபுட் இஸ் ட்ராவலிங் டு கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அண்ட் இன் சென்னை கூட அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் த சர்ச். அண்ட் எங்கள் நிறைய டீச்சர்ஸ்லாம் வாங்குவாங்க, எங்கள் அம்மா ஸ்கூல் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அண்ட் எங்களோட ஹெச்இசி சர்ச் ஃபேமிலி அண்ட் மை பழைய சர்ச் ஃபேமிலி எல்லாருமே. ஸோ ஆண்டு வந்து அப்படி அழகாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. அண்ட் இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விபிஎஸ் வந்து நடக்கும்போது மே மாதம் விபிஎஸ் நடந்துச்சுல்ல, திடீர்னு மாவு நம்ம அரைச்சி எதில் போடுவோம், நம்மக்கிட்ட வீட்டில் வந்து பெரிய லெவலில் பாத்திரங்கள்லாம் இருக்காது, இதெல்லாம் பைபிளில் நடந்த இன்சிடென்ட்ஸ் தானே. ஸோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன் இது வந்து. ஸோ மே மாதம் விபிஎஸ் நடந்துச்சு. ஸோ டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து இதில் 3 பாக்ஸ் வரும் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் உள்ள. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி அண்ட் சூப்பர் பாக்ஸ். ஆனால் அப்போது எனக்கு தெரியாது இந்த பாக்ஸ் கிடைக்கும்போது ஏன் ஆண்டு இந்த பாக்ஸ் எப்போவுமே வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வருதுன்னா நான் கேட்பேன், ஏசப்பா இந்த பாக்ஸை எதுக்காக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, இந்த பொருள் எதுக்காக வீட்டுக்கு வருது அப்படின்ட்டு. எந்த பொருள் நமக்கு வந்து தேடி வீட்டுக்குள்ளே வந்தாலும் நான் வந்து கேட்பேன், ஏசப்பா எதுக்காக வந்து இந்த பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாக்ஸ் வரும்போது எனக்கு ஐடியாவே இல்லை. அப்போது நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தேவையான மாவு வந்து போட்டு வச்சுக்கலாம்ல, பிகாஸ் நான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பாக்ஸ் வாங்கலை. எனக்கு எல்லாமே ஒன்று பழைய சர்ச்லேருந்து அந்த கிஃப்ட் பாக்ஸாக ஏதாவது வந்திருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்போ இது வரும்போது அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அப்பாடா இனிமேல் மாவு போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதில் வந்து நம்ம ராகி மாவு போட்டுக்கலாம், ஒரு இதில் கோதுமை மாவு, ஒரு இதில் சத்து மாவு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் வீட்டுக்கு நம்ம அவ்வளோ போட மாட்டோம்ல மேக்ஸிமம். அப்போது அது இருந்துகிட்டே இருக்கும்போது பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு டப்பாவாக தேவைப்படுச்சு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பாக்ஸ் இருந்தால் இன்னொரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திஸ் பாக்ஸ் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல். ஸோ ஆண்டு வந்து ஒன்று நமக்கு நடக்க போகுது, ஒன்று அதுக்கு என்ன தேவையோ அதை ப்ரையராக நான் சொல்கிறேன். இது மே மாதம் கிடைச்ச கிஃப்ட்டு. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜூலை மாதம் நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாவை திரிக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து ஜூலை மாதம். ஸோ அப்படி வந்து தேவன் வந்து நம்ம ஒன்று செய்ய போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே அதோட அதுக்கு தேவையான விஷயங்களையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி நம்மளை வந்து அந்த அளவுக்கு வழி நடத்துறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ என்னால் தைரியமாக சொல்ல முடியும் இந்த 3 மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அமர்ந்த தண்ணீர். யார்கிட்டையும் போய் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, இப்படி ஸ்ட்ரகிளாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து எங்கேயுமே தலை குனிய விடலை, கை ஏந்த விடலை, ரெண்டுமே ஆண்டு வந்து பண்ணவே விடலை. அண்ட் வி ஹவ் ட்ராவல், நாங்கள் எங்கேயுமே போகலன்னு கிடையாது, வெளியும் நாங்கள் போயிருக்கோம். ஸோ ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஃப்ரைடே ஆசையாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஃப்ரைடே நைட்டு சரி சிக்கன் வாங்கி பிரியாணி பண்ணி சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மதியமும் பிரியாணி, சாட்டர்டே நைட்டும் பிரியாணி. சாட்டர்டே நைட் எங்கன்னா நம்ம ரிச்சர்டோட பர்த்டேயில் வந்து அப்போவும் நைட்டு பிரியாணி. நெக்ஸ்ட் டே சர்ச்சில் வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால அப்போவும் பிரியாணி. ஸோ சின்ன விஷயந்தான், இந்த டைமில் நம்ம இதில் போய் செலவு பண்ணுமா,
இட்ஸ் ஓகே பரவாயில்ல நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு ஆசையை அடுத்த நாளுக்கு கொண்டு போகிறாரு, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு, திருப்தி ஆக்குறாரு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஒன்றே சாப்பாட்டுக்காக தான் அப்படின்னா கேட்டால் கிடையாது. காட் ஹேஸ் ப்ரொவைடட் எவ்ரிபடி. பைபிளில் கூட 5 அப்போ 2 மீனை வந்து 5000 பேருக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு. ஸோ எவ்ரிதிங் ஆண்டரால் மல்டிப்ளை பண்ண முடியும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஆண்டர் வந்து எந்த இடத்துலையுமே லேக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி என் பிள்ளைக்கு செகண்ட் டேர்மோட ஃபீஸையுமே ஆண்டர் வந்து பே பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இது ஆண்டர் வந்து எப்படி யோசிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை கொண்டு வந்து அந்த நன்மையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எங்கே நாங்கள் நினச்சோமோ இந்த 3 months ஆண்டரே என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் எப்படி நடக்க போகிறோம், பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், டியூ முடிச்சு எப்படி வீட்டு செலவை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த சூழ்நிலையில் ஆண்டர் வந்து அழகா நேர்த்தியாக அமர்ந்த தண்ணீர், குழப்பம்லாம் வரல, பயம்லாம் வரல. இப்போ கூட சில டைம் ப்ராடக்ட்லாம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ராடக்ட்ஸ் எங்கள் கிட்ட தான் இருக்கும். நம்ம சில டைம் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. நிறைய பேர் வீட்டிலேயே செஞ்சுருவாங்க, நிறைய பேருக்கு தேவைப்படாது. பிகாஸ் தே மைட் நாட் யூஸ். அப்போ நான் ஆண்டுட்டு ஒன்று சொன்னேன், ஏசப்பா இன்னும் ஒரு 5 பாக்ஸ் இருக்கே, என்ன பண்ண போகிறோம் ஏசப்பா, 5 பாக்ஸ் இருக்கே, ஐயோ ஏசப்பா இன்னும் 3 பாக்ஸ் இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்டிருக்கேன். அன்னைக்கு திரும்பி யாராவது கால் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். எப்போல்லாம் மனுஷங்கிட்ட போய் சொல்லி இது பண்ணதே கிடையாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். மை ஐஸ் எப்போவுமே நம்ம கண்களோட நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா நல்லது. நம்ம வாயோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா நல்லது. யோபுவை போல கண்களோட உடன்படிக்கை அவர் வந்து அதுக்கு பண்ணார். நம்ம வந்து ஏசப்பா எந்த சூழ்நிலையும் என் கண்கள் உங்களை தான் வாங்கும், எந்த சூழ்நிலையும் என் வாய் உங்ககிட்ட தான் வந்து என் சுச்சுவேஷனை சொல்லணும், உங்ககிட்ட தான் கேட்கணும், உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சிட்டோம், நம்ம இது பண்ணிட்டோம்னு சொன்னால் அவருக்கு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறது அது லகுவாக இருக்கும். நம்ம மனுஷனை தேடி அலைஞ்சு திரிஞ்சு நம்ம கஷ்டப்படுறத விட அவரை மட்டுமே நம்பினாலே போதும். வேறு யாரையுமே நம்ம வேணாம், வேறு எதையுமே நம்ம வேணாம். நாங்கள் வந்து எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஃபேவர் வந்து பிஷப் அண்ணாவும் அனிதா அக்காவும் எங்களுக்கு இப்படி ஒரு ஃபேவர் வந்து கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதேமாதிரி அங்கே அந்த பீப்புள் மேலேயும் எங்களுக்கு அந்த ஃபேவர் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி ஆண்டவர் சொல்கிறாரு, மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாருல்ல, அந்த விதவையின் வீட்டில் எண்ணெயையும் மாவையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாருல்ல, 5 அப்பத்தையும் 2 மீனையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாருல்ல. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு டேக் இட் டு த லார்ட். எல்லா நன்மையான முதல் காரியத்தையும் நம்ம அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். விச் இஸ் லைக் அண்ட் யூ டேக் கேர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். இது மனுஷனால் முடியாது. இந்த பிஸ்னஸ் எங்களால் ரன் பண்ண முடியாது. இது எல்லாருக்கிட்டையும் எங்களால் சேல் பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி யூ. நீங்கள் மட்டும்தான் இதை வந்து கொண்டு போக முடியும், நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் கைகளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மனுஷன் கையிலேருந்து எங்களுக்கு இந்த காசு கிடைக்குமா, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இது கிடைக்குமா, நாங்கள் மனுஷனை எதிர்பார்க்கல. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் உங்ககிட்டேருந்து கிடைச்சாலே போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவரை மட்டும்தான் நம்பி இருந்திருக்கோம். அண்ட் அவர் வந்து இவ்வளோ ஃபேவர்ஸ் காட்டியிருக்கிறாரு எங்கள் வாழ்க்கையில், மனிதர்கள் மூலமாக, சர்ச் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, எல்லார் மூலமாக இவ்வளோ ஃபேவர் காட்டியிருக்கிறாரு. அண்ட் இதுதான் தயவு போல், இதுதான் இரக்கம். அவர் காட்டுற இரக்கம் வந்து இந்த உலகத்தில் வந்து மனுஷங்க மூலமாக கிடைக்கிறது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு we have learnt a lot. அண்ட் வந்து சும்மா லேஸ்பட்டவர்லாம் கிடையாது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் நம்ம அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணோம். அண்ட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணார் நம்மளோட வாழ்க்கையில், அப்போ என்ன பண்ணார், அந்த விஷயத்தில் என்ன பண்ணார், இந்த விஷயத்தில் என்ன பண்ணார். நிறைய டைம் அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்காது. இப்போ இந்த பாக்ஸ் என் வீட்டுக்குள்ளே வருதுன்னா அன்றைக்கி எனக்கு ஆன்சர் தெரியாது. இவ்வளோ நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கோம், நமக்கு பாக்ஸ் தேவைப்படும். ஆனால் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன தேவை, எப்போ என்ன தேவைன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அதை நமக்கு அழகாக நேர்த்தியாக ஒரு நேரத்தில் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன்னா சும்மா கிடையாது. அது வந்து வெறும் வார்த்தையாக வந்து நம்ம அதை டக்குன்னு கோ த்ரூ பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன், நம்ம ரன் த்ரூ பண்ணிடுறோம் அந்த வேர்ட்ஸை வந்து. பட் இட் இஸ் நாட் லைக் தட். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறார், ரொம்ப ரொம்ப நோக்கமாக அதான் இந்த பாட்டில் கூட, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அது ட்ரூ. அதெல்லாம் உருவாக்குறாரு, நமக்காக எல்லாம் செய்கிறாரு, காக்குறாரு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, பத்திரமா சுமந்துட்டே வந்துட்டார். அப்படியே
ஸ்டில் வாட்டருங்கிறத இந்த 3 months இந்த சுச்சுவேஷனில் ஸ்டில் வாட்டர்னா என்ன அப்படின்றதை காட்டியிருக்கிறாரு. மாவு எப்படி மல்டிப்ளை ஆச்சு அந்த விதவை வீட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கண் கூட எங்கள் வீட்டில் காட்டினாரு. அதான் சொல்லல, என்கிட்ட அவ்வளோ மாவு இல்லை அந்த ஸ்டால் போடுறதுக்கு. பட் இட் ஹேப்பன் அண்ட் எவ்ரி மந்த் இட் இஸ் ஹேப்பனிங். தட் இஸ் ஹவு ஹீ ஒர்க்ஸ். அது எப்படி நடக்குது, எப்படி பண்ணுறது, இது எவ்வளோ மல்டிப்ளை ஆக போகுது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். அவரை நம்பி மட்டும் அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு 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 அப்படியே செஞ்சுட்டோனாலே ஓகே, அந்த ட்ராக்ல தான் இருக்கோமா, ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்ம சொல்கிறது நம்ம காதுகள் கேட்குறோமா அப்படிங்கிறது மட்டுமே போதும். விச் வில் ஹெல்ப் அஸ் அ லாட் இன் அவர் லைஃப். எல்லா சிச்சுவேஷன்லேயுமே அது நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு வந்து. ஸோ கர்த்தத்தாமே இந்த சாட்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஸோ இதுதான் இந்த 3 monthsோட டெஸ்டிமனி. நிறைய பேர் ஜூன் மந்த்லேயே நான் இதோட ஹிண்ட் எல்லாமே கொடுத்துருந்துருப்பேன். ஸோ ரெண்டு டியூ போகுது, ஃபீஸ் இருக்கும். ஸோ ஹவு காட் ஒர்க்னா இப்படி தான் ஹீ ஒர்க். இட் இஸ் ஹீ பிளெஸ்ட். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வேர்ஸ்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம கையில் தான் அண்டர் பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு, நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு. எப்படி ஒரு ஃப்ரூட்குள்ளே தான் அதோட சீட், நெக்ஸ்ட் ட்ரீ வளர்கிறதுக்கான சீட் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நமக்குள்ளே தான் வச்சுருக்கிறாரு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்ம தான் கரெக்ட் டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நமக்கு ஆவியானவர் கண்டிப்பாக தேவை. அவருக்குள்ளே நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் இருக்கட்டும், இல்லை நம்ம இங்கே வாழ்கிற நாட்களுக்கு நமக்கு தேவையானவைகளாக இருக்கட்டும், எல்லாமே சகலமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது எப்படி ரைட் டைமில் நம்ம சுதந்திரிக்கணுன்றது ஆவியானவர் மட்டும்தான் நம்ம கைட் பண்ணுவார். ஜஸ்ட் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். அவரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்துட்டே இருந்தாலே போதும். ஹில் லீட் அஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அமர்ந்த தண்ணீர் புல்லுள்ள இடங்களில் நம்மளை வந்து கூட்டு போகிறது. வனாந்திரமாக இருக்க சுற்றி நம்ம அப்படியே செழிப்பாக இருந்து இதில் போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. சுற்றி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட பாதையில் அமர்ந்த தண்ணீர் அப்படி ஓடிட்டே இருக்கும். நம்ம கூட புல்லுள்ள இடங்கள் நம்ம போகிற பாதையில் நமக்கு நிற்கும். தட் இஸ் ஹவு ஹீ பிளெஸஸ். இட் இஸ் நாட் லைக் நம்ம நல்ல செழிப்பான ஒரு இதில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவரோட ஹெல்ப்பை, அவரோட தயவை, அவரோட ஃபேவரை, அவரோட மிராக்கிளை நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்போ ரொம்ப பார்க்க முடியும்னா எல்லா டைமும் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி டைமில் அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது, அமர்ந்த தண்ணீரில் நடத்துறது எல்லாமே இந்த மாதிரி டைமில் ஹீ ஷோஸ் அஸ். ஸோ இது எதுக்காக எனக்கு என் வாழ்க்கையில் காட்டுறாருன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறீங்களோ, ஸோ ஹவு காட் ஒர்க்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் வில் டிஃபர். ஒருத்தருக்கு எப்படின்னா ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கலாம். வேஸ் அவரோட, ஏன்னா நம்மளோட நினைவுகள் அவரோட நினைவுகள் கிடையாது, நம்மளோட வழிகள் அவரோட வழிகள் கிடையாது. ஸோ எல்லாரோட தாட்ஸோடையும் நம்மளோட எல்லாரோட இதுலேயுமே அது வித்தியாசமாக தான் இருக்கும். உங்களுக்கு நடந்த மிராக்கிள் வித்தியாசமாக இருக்கலாம், நடக்க போகிறது வித்தியாசமாக இருக்கலாம். என்ன ஆண்டு ஏன் இப்படி நடத்திருக்கிறாரு நான் சொல்ல வரேன்னா, கெட் ரெடி. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த மிராக்கிள், அந்த ஷிஃப்ட், அந்த காட் ஆஃப் சடன்லி, அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து சுதந்திரிக்கிறதுக்கு, அதை ருசிக்கிறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. எனி டைம், எனிவே, எப்போ வேணாலும் அவர் திடீர்னு நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கணும். அவரோட ப்ரெசன்ஸில் நம்ம வந்து எவ்ரி டைம் எனி சிச்சுவேஷன் நம்ம அவரோட ப்ரெசன்ஸில் அவைலபிளாக இருக்கணும். அவர் நம்மளை வந்து மீட் பண்ணி நமக்கு சொல்கிறதுக்கும் சரி, அதை நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறதுக்கும். ஸோ கர்த்தர் தாமே இந்த டெஸ்டிமனியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றி தருவாராக. மே காட் bless you all.